எங்களின் 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 உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் பிள்ளைகள், தலைவர்கள், தொண்டர்கள் என்று இங்கே யாரும் இல்லை. எல்லோரும் உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள். இங்கே நீண்ட காலமாக இந்த நாட்டில் நடக்கின்ற அரசியல் ஆட்சி முறையை பொறுக்க சகிக்காமல் கொதித்தெழுந்த இளந்தலைமுறை தமிழ் பிள்ளைகள் இதுவரை 60 ஆண்டுகளாக மாறி மாறி நம்மை ஆட்சி கட்சிகள் இந்த நாட்டை எந்த அளவிற்கு நாசம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் அறிவீர்கள். இங்கே சிலையாக நிற்கிற நம்முடைய வணங்குவதற்குரிய தாத்தாக்கள், ஒருவர் தலைவர் என்பதை தாண்டி, சிறந்த மனிதர் என்பதை தாண்டி தெய்வ திருமகன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்று யோசிக்க வேண்டும். தாத்தா சொல்கிறார்கள், அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றித்தான் சிந்திப்பான், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான் என்கிறார்கள். நாட்டிடமிருந்து எடுப்பவன் அரசியல்வாதி, நாட்டுக்காக கொடுப்பவன் தேசியவாதி என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் நாட்டுக்கு எதையாவது கொடுக்கிற நிலைமையில் இருக்கிறார்களா, அல்லது நாட்டிடமிருந்து எல்லாவற்றையும் எடுக்கிற நிலையில் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மண்ணிலே வெள்ளையர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டபோது ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் படையை நகர்த்தி அதிகாரத்தை நிறுவி வருகிற போது தென் மாநிலங்களுக்கு வருவதற்கு நிறைய அவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. இப்ப உள்ளே வருகிற போது போர்க்குணமிக்க சமூகங்கள் எது எது என்ற பட்டியலை எடுத்து அந்த சமூகங்கள் மீது குற்ற பரம்பரை சட்டத்தை திணித்து கைரேகை சட்டத்தை கொண்டு வருகிறார். அதிலே முதலிலே குற்ற பரம்பரை சட்டத்திலே இணைத்து கைரேகை சட்டத்தை திணித்த சமூகம் புறமலை கள்ளர் என்கிற சமூகத்தின் மீது திணிக்கிறார். அப்போது உங்களுக்கு தெரியும், கற்றறிந்த பெருமக்களே, வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாம். ஜாலியன் வாலாபாக்கை இன்று வரை நாம் வரலாற்றில் படிக்கிறோம். சென்ட்ரல் டயர் ஜாலியன் வாலாபாக்கிலே சுட சொன்னான், அதில் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதை நாம் படிக்கிறோம். அங்கு கூடிய மக்கள் டயர் சுட சொல்லுவான், நாம் செத்துப்போவோம் என்று தெரியாமல் கூடியவர்கள். ஆனால் எங்கள் மண்ணிலே பெருங்காமன் நல்லூரிலே வெள்ளைக்காரன் துப்பாக்கி வைத்து எங்களிடத்தில் இருந்த வெறும் கட்டையும் வாளையும் அருவாளையும் வேலையும் தூக்கி கொண்டு நாங்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டு மாண்டோம். உயிர் நீத்த எங்களுடைய மாயக்காவை எங்கள் மனதில் வைத்திருக்குமே ஒழிய இந்த மண்ணில் எங்கும் அவள் புகழ் பேசப்படவில்லை. அன்னைக்கு கைரேகை சட்டத்துக்கு எதிராக அடக்குமுறை, இந்த குற்ற பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் நாங்கள். ஆலமரத்து நிழலிலே ஒரு கோட்டை போட்டு வெத்தலை வாக்கை போட்டு அந்த கோட்டின் மேலே எச்சியை துப்பி வைத்துவிட்டு காத்திருந்தவர்கள். இந்த கோட்டை தாண்டி நீ வந்தால்
இதை போல நீ ரத்தம் சிந்தி சாக வேண்டியது வரும் என்று வெள்ளைக்காரனுக்கு எச்சரித்த பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள். அன்னைக்கு காடுகளிலும் மலையடிவாரங்களிலும் கிணறுகளுக்கும் பதுங்கி இருந்து வெள்ளையினை எதிர்த்து போரிட்டும் மாண்டோம். ஆனால் வெள்ளைக்காரன் எங்களை சுடுவான் சாபம் என்று தெரிந்தும் போரிட்ட எங்களை சரித்திரத்தில் பதிவு செய்யவில்லை, பாடத்தில் பதிவு செய்யவில்லை. இதுதான் திட்டமிட்ட வரலாற்று புறக்கணிப்பு. அந்த காலகட்டத்தில் இங்கே கைரேட்ட சட்டத்தை எதிர்த்து போராடினார்கள். போராடிய போது அந்த போராட்டம் வலுப்பெறவில்லை. பின்னாடி ஓராண்டுக்கு பிறகு குற்றப்பரம்பரை சட்டத்திலே கைரேகை சட்டத்திலே மறவரையும் இணைத்தார்கள். அந்த நேரத்தில் படித்துட்டு இருந்த நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அங்கே ராமநாதபுரத்திலே கைரேகை சட்டத்துக்கு எதிரான மிகப்பெரிய வீரியமிக்க போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த மண்ணிலே உசலம்பட்டி மண்ணிலே போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்த பெருமகனும் நம் தாத்தாவும் இளம் வயதில் வகுப்பு தோழர்கள் என்பதால் அங்கே என்னுடைய நண்பன் முத்துராமலிங்கத்தவர் இருக்கிறார். அவரை அழைத்து வந்து அவர் தலைமையிலே போராடுவோம் என்று அழைத்து வந்து இந்த கைரேகை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்போது இந்த போராட்டத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்த போதும் தாத்தாவுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் மட்டும்தான். ஒரு சமூகம், ஒரு தமிழ் சமூகம், தன்மானமிக்க சமூகம் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டு இருக்கும் போது எவரும் ஆதரவாக நிற்கவில்லை. குறிப்பாக இவர்கள் சொல்லுகிற சமூக மாறுதல், சமூக புரட்சி, சமூக முற்போக்கு எல்லாவற்றுக்கும் போராடியதாக சொல்லுகிற ஈவேரா ஐயா அவர்கள் ஒரு ஆதரவும் இல்லை, ஒரு ஒத்துழைப்பும் இல்லை. அந்த சூழலில் தாத்தா அவர்கள் போராட்டத்தின் போது ஆவேசத்தில் முழங்கிய வார்த்தை, காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைக்கிறதுக்கு பதிலாக கட்டை விரலை நீ வெட்டி எறியலாம் என்று சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கட்டை விரலை வெட்டி எறிந்தார். அடக்குமுறை சட்டம் என்றால் சிறிது பெரிதல்ல, சொல்லி வடிக்க முடியாத வரலாறு பதிவு செய்ய பயப்படும். திருமணமானவனாக இருந்தாலும் மனைவி கூட இரவில் இணைய முடியாது, காவல் நிலையத்தில் கயிறை வைத்து அங்கே படுத்திருக்க வேண்டும். தாய் மரணப்படுக்கையில் இருந்தாலும் மகன் தாயின் அருகிலே இருக்க முடியாது, அங்கே காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும். மனைவி கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும், எந்த நேரம் வயிற்று வலி வரும் என்று காத்திருக்க முடியாது, கயிறை வைத்துவிட்டு அங்கே காவல் நிலையத்திலே ஆட்டு கொட்டடி மாட்டு கொட்டடி போல அங்கே கிடக்க வேண்டும். அப்படி இருந்த சூழலில் நம்முடைய தாத்தா அவர்கள் அந்த கைரேகை சட்டத்தை போராடி தகர்த்தார்கள். இங்கே அவருக்கு அருகிலே தேவர் தந்த தேவராக இருக்கிற நம்முடைய தாத்தா முக்கையா தேவர் அவர்கள், உங்களுக்கு தெரியும், நம்முடைய தாத்தா அவர்கள் கூட தெய்வ திருமகன் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவராக இருந்தார். அவருடைய வளர்ப்பான முக்கையா தேவரும் தாத்தா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவராக இருந்து தொண்டாற்றியவர் இந்த நாட்டிற்கு. அவர் இதே மண்ணிலே இங்கே தேவர் கல்லூரி தாத்தா பேரில் இருக்கிற கல்லூரியின் அந்த வளாகத்தில் தான் நம்மை முள்ளு கம்பிக்குள்ளே அடைத்து வைத்து கைரேகை சட்டத்தில் ஓடிக்க வைத்திருந்தான் வெள்ளைக்காரன். காரிலே போகும்போது பழனி பாபா என்கிற புரட்சியாளன், இளம் வயது 22 வயது, தாத்தாவோட நெருங்கிய அன்பு கொண்ட நண்பன், அவர்தான் அவரை பாபா பாபா என்று அழைக்கிறார். அவர் பேர் வேறு, பாபா பாபா என்று அழைத்து சொந்த ஒரு பழனி என்பதால் பழனி பாபா என்ற பெயரை அவருக்கு சூட்டியவரே நம்முடைய தாத்தா முக்கையா தேவர் அவர்கள் தான். இந்த வழியில் போய்கொண்டிருக்கும் போது, பாபா இந்த இடத்தில் தான் நம் மக்களை எல்லாம் கைரேகை வைக்க சொல்லி கைரேகை சட்டத்தில் அடைத்து வைத்திருந்தான் வெள்ளக்காரன் என்று சொன்னபோது, தேவரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், எந்த இடத்தில் நம் மக்களை அடைத்து வைத்திருந்தார்களோ அதே இடத்தில் நம் தெய்வ திருமகன் பேரிலே, நம்முடைய தாத்தா பேரிலே, நம் தேவர் பேரிலே கல்லூரியை கட்டி நம் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து கையெழுத்து போடுகிற கூட்டமாக, கற்றறிந்த கூட்டமாக மாற்றுவோம் என்று அன்னைக்கு கல்லூரி கட்டி படிக்க வைத்தார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற தேவர் கல்லூரி. இப்படி வரலாற்று பெருமைகள் நிறைந்த நம்முடைய தலைவர்கள், தன்னலமற்ற தலைவன் நம்முடைய தாத்தா எல்லா சொத்துகளையும் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைத்து விட்டு போனார். ஒரு சொட்டு தங்கம் உடலிலே அணியவில்லை, பெரிய மாளிகை கட்டி வாழவில்லை, பிறப்பிலே செல்வந்தனாக இருந்தாலும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர். கதராடை உடுத்தி காவி ஆடை கட்டி சன்னியாசி போல வாழ்ந்தவர். தீர்க்க தரிசனம் கொண்ட ஒரு காலஞானி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். என்னிலும் இளைய என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் படித்திருக்க வாய்ப்பில்லை, படித்து அறியுங்கள்.
தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பது பேரல்ல, சிலை அல்ல, தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க வரலாறு என்பதை என் அன்பு தம்பிதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நிற்கிறவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மாலையிட்டு நாம் மரியாதை செய்வதற்காக நிற்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை சுவட்டை, வரலாற்று சுவடுகளை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம் மனத்தில் பதித்து வைத்து அதன்படி வாழ்ந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தொண்டாட்ட வேண்டும் என்பதற்காகவே, அதை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகவே சிலையாக 2 பேரும் நிற்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை விற்பார்கள் என்று. நான் பேசுவது போல அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைத்திருப்பான்? பைத்தியமாய் இவர் பாலை விற்பது போல தண்ணீரை விற்பானாம் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு பால் விலையை விட தண்ணீர் விலை அதிகமாக இருக்கிறது, வித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் பார்க்கிறீர்கள். கால கணிப்பு, கால கணிப்பு. இவர்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் என்று சொல்கிறார். அப்போது அடுக்ககம் என்கிற பிளாட் சிஸ்டம் வரவில்லை, வந்தது. இந்த மக்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி கூறு போட்டு விற்பார்கள் என்றார்கள். அப்போது வரவில்லை. இப்போது நிலநிலங்கள் எல்லாம் கூறு போட்டு பிளாட்ஸாக வருகிறது, விளைமனங்களாக. கணித்தார், அன்றே கணித்தார், அன்றே கணித்தார், அன்றே கணித்தார். அதற்கு பேர்தான் கால ஞானம். காலத்தை கணித்து காலத்தை உருவாக்கிய தலைவன். அந்த தலைவன் நம்முடைய தாத்தா சொல்லுகிறார், ஒரு நாள் வள்ளலார் பெருமகனாருடைய திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் அரியணையில் ஏறுகிற போது இவன்தான் அவன் அந்த அரியணையில் ஏறுகிற போது அவன் அரியணையில் ஏறுகிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். அன்றைக்கு என் தமிழ் உலகையே ஆளும். அவனுக்கு உலகம்மை என் மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை திருமுருகப் பெருமானினுடைய தமிழ் அள்ளி பருகிய அகத்தியனின் தமிழ் அவனுக்கு உதவும் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என் தாத்தன் கணித்தது நடந்தது. அவர் கடைசியாக கணித்து வைத்திருப்பதும் நடக்கும். அதை போலவே ஒரு காணக்கலிதன் பாரதி என் பாட்டன் வந்தான். நாடு விடுதலை அடையவில்லை. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடையவில்லை. 1921 தன் 39வது வயதிலே இறந்து போகிறான் பாரதி. அதற்கு பிறகு 26 ஆண்டுகள் கழித்து 47 தான் நாடு விடுதலை அடைகிறது. நீ அடையவில்லை, அவன் அடைந்தான். இந்திய நாட்டின் கொடி மேலே பறக்கவில்லை, சுதந்திர கொடி அவன் பறக்க விட்டான். தாயின் மணிக்கொடி பறக்குது வாரீர், அதை தாழ்ந்து வழிந்திட வணங்கிட வாரீர் என்று அவன் தன் கனவிலே ஏற்றினான், கொடியை ஏற்றினான். என்று வரும் என் சுதந்திரம் என்று ஏங்கி கிடந்த சுதந்திரத்தை கண்டது போல் பாடி வைத்த கற்பனையை என்று கவியரசு கண்ணதாசன் பாட்டன் பாரதியை புகழ்கிறார். தமிழ்நாடு பிரிக்கவில்லை, மாநிலங்கள் பிரிக்கவில்லை, அவன் பிரித்தான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். அவன் பிரித்தான். தமிழ்நாடு என்று இவர்கள் பேர் வைக்கவில்லை, அவன் வைத்தான். காவிரி தென்பண்ணை வாளாறு, தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு 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 என்று பாடி வைத்தான். அதற்கு பிறகுதான் பேர் வைத்தார்கள். அவன் கணித்ததெல்லாம் நடந்தது. அவன் சொல்லுகிறான், தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதாங்கிறான். அவனும் சொல்லுகிறான், தர்மம் வெல்லுமடா, சத்தியம் வெல்லுமடான். அதனால் உறுதியாக வெல்லுவோம். ஏன்? நாங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகள், தர்மத்தின் பிள்ளைகள், தர்மத்தாய் தமிழ்த்தாயின் மக்கள்.
இங்கே இங்கே சிலையாக நிற்கிற என் தாத்தன் தேவர் தந்த தேவர் மூக்கையா தேவர், நம்முடைய தாத்தா சிறைப்படுகிறார். எதற்காக? பஞ்சாலை தொழிலாளிகளுக்கு போராடி சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கிற போது அப்போது மொட்டை மாடியில் தான் சந்திக்க வேண்டும். இப்போது போல அதிகாரிகள் அறையிலே நம்முடைய தாத்தா மூக்கையா அவர்கள் மனு போட்டு போகிறார்கள். போய் பார்க்க போகிற போது 1 மணி நேரம் காக்க வைத்து பிறகு தாத்தா வந்த பிறகு இவரை போய் சந்திக்க சொல்கிறார்கள். காத்திருக்கிறார் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர். அப்போது தாத்தா தெய்வ திருமகன் வருகிறார். நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் எழுதுகிறார்கள், நான் தரிசிக்க சென்ற என் தெய்வம் வந்தது. கவனிக்க, தரிசிக்க சென்ற என் தெய்வம் வந்தது. சாஷ்டாங்கமாக நான் விழுந்து வணங்கினேன். என் முதுகிலே நீர்த்துளிகள் பட்டு விழுந்தது. நிமிர்ந்து பார்த்தேன், நிமிர்ந்து பார்த்தேன். வெள்ளைக்காரனின் பீரங்கிக்கும் துப்பாக்கிக்கும் துணிந்து நெஞ்சை காட்டி நின்ற என் தெய்வம், எவ்வளவு துயரம் அடக்கும் வரை ஒடுக்கும் வரை எந்த வேதனை வந்தாலும் கலங்காது நின்ற என் தெய்வம் கண்கலங்கி நின்றதை நான் பார்த்தேன். என் தெய்வத்தின் கண்ணூர் துளிதான் என் முதுவை நனைத்திருந்தது என்பதை பார்த்து நிமிர்ந்து அப்படி பார்த்தேன். மூக்கையா, அவர் கேட்ட வார்த்தை, மூக்கையா நம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று முதல் வார்த்தை கேட்டார். அன்றுதான் நான் அறிந்தேன், என் தெய்வத்தின் நெஞ்சம் முழுக்க நிறைந்திருப்பது திருமுருகப் பெருமான் அல்ல, என் மக்கள் என்று அன்றுதான் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில், அவர்கள் காலடி பட்டி உழவித்திருந்த நிலத்தில், அவர்கள் கடைசியாக விட்ட மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிற மான வீர தமிழ் பிள்ளைகள் நாம் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நம் இனத்தின் மானத்தை காக்க, இழந்த நிலத்தின் வளத்தை காக்க, இன்ன வரைக்கும் 58 கால்வாய் நீர் பிரச்சனையை தீர்க்க துப்பிள்ளை 58 ஆண்டுகளாக இந்த இரட்டை இலை உதயசூரியனுக்கு ஓட்டை போட்டு போட்டு கொண்டு நிற்கிறோம். என்ன தந்தார்கள் நமக்கு? என்ன தந்தார்கள்? சாதியை பேசுவார்கள், மதத்தை பேசுவார்கள், அதை வைத்து நம் வாக்கை வாங்கி கொண்டு போனார்கள். நமக்கு தந்த ஒற்றை உரிமை சொல், ஒற்றை உரிமை என்ன இருக்கிறது? எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை தந்து முடித்தார்களா? கல்விக்கேற்ற வேலை கொடுத்திருக்கிறார்களா? உன் மகன் சொல்லுகிறேன், இதே உசிலம்பட்டியில், இதே தேனியில், இதே கம்பத்தில், இதே குமிழியில், இதே ஆண்டிப்பட்டியில், இதே போடிநாய்க்குனூரில், இதே ஊரில் நீ வாழ்கிற இடத்தில் நான் அரசாங்க வேலை தருவேன். இங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லோருக்கும் அரசு வேலையை தருவேன். இனிமேல் படிக்கவே இல்லாத படித்தவர்களை இல்லை, படிக்காதவனை இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன். ஒரு ரூபாய் உன்னிடத்தில் பணம் வாங்காது. உலகத்தின் தரத்திற்கு என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பேன். உலக தரத்திலே முதல் நாடு எது என்று இந்த நாட்டிலே முதலமைச்சர் வேட்பாளரில் நிற்கிற யாரையாவது ஒருவனை சொல்ல சொல். உலகில் எத்தனை நாடுகள்? அத்தனை நாடுகளை கல்வியில் முதலிடத்தில் இருப்பது பின்லாந்து, 2வது இடத்தில் இருப்பது தென்கொரியா, 3வது இடத்தில் இருப்பது சிங்கப்பூர். சிங்கப்பூர் என்பது என்ன? எவ்வளவு பெரிது? நம்ம உசிலம்பட்டி அளவு தான் இருக்கு. வெறும் கடல் மட்டும்தான் இருக்கிறது. அவனுக்கு காடும் இல்லை, நிலமும் இல்லை, மலமும் இல்லை, மலையும் இல்லை, ஒரு வளமும் இல்லை. பிறகு காட்டை மட்டும் வைத்துக்கொண்டு, கடலை மட்டும் வைத்துக்கொண்டு உலகத்தரத்துக்கு தன் பிள்ளைகளுக்கு கல்வி அவனால் கொடுக்க முடிகிறது என்றால் எப்படி? நோக்கம் கொண்ட தன்னலமற்ற நம் தாத்தாக்களை போல ஒரு தலைவன் வந்தான், லீ குவான் யூ என்ற ஒரு தலைவன். அந்த 3 நாடுகளை முந்திக் கொண்டு உன் மகன் அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தி ஆகச் சிறந்த கல்வியை ₹1 காசு இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். வந்தவுடன் சட்டம் போட்டு கையெழுத்திடுவேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பிள்ளைகளை நாட்டின் செல்வங்கள் என்று கையெழுத்திடுவேன். இரண்டாவது கல்வியில் இருந்துதான் ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும். ஒரு நாட்டின் வளத்திலே சிறந்த வளம் அறிவு வளம்தான். செல்வத்தில் செல்வம், அறிவு செல்வம் தான் சிறந்த செல்வம். அந்த செல்வத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். பிறகு மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம், எல்லோருக்கும் சரியாக சமமான மருத்துவத்தை. இவர்களுக்கு முடியவில்லை, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை, அரசு மருத்துவமனையில் ஏன் படுக்கவில்லை? எதுக்கு அப்போலோ போனார்கள்? ஐயா கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லை, ஏன் அரசாங்க மருத்துவமனைக்கு போகவில்லை? அவர்கள் கட்டியதானே,
அவர்கள் ஆட்சியங்களை நடப்பதுதானே. எதற்காக காவிரிக்க போக வேண்டும்? ஏன் அரசு மருத்துவமனை தரம் இல்லை? அந்த தரமற்ற மருத்துவமனை யாருக்காக? என் தாய் தந்தை இருக்கா? என் அக்கா தங்கைக்கா? என் அம்மா பெரியம்மா சின்னம்மாவுக்கா? இல்லை, மாத்துகிறேன். எப்படி? தனியார் முதலாளி கொடுக்கிற தரத்தை தாண்டி உலகத்தரத்திற்கு என் மக்களுக்கு மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாமல் உங்கள் மகன் தருவேன். பிறகு தூய குடிநீரை ₹1 காசு இல்லாது உங்கள் வீட்டு வாசலில் கொண்டாந்து உங்கள் மகன் கொடுப்பேன். ₹1 செலவில்லாமல். இது 3க்குத்தான் என் சொந்தங்கள் அதிகப்படியாக பணம் செலவழிக்கிறீர்கள். இது 3. பிறகு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி உனக்கு வீட்டு வாசல்லையே வேலை கொடுக்கிறேன். நீ வாழ்கிற வாழ்விடத்திலே உசிலம்பட்டியிலே தெரியும். என்ன செய்வாய்? கரும்பு விளையும், கரும்பிலிருந்து தொழிற்சாலை. வாழை வரும், வாழையிலிருந்து தொழிற்சாலை. ஒன்றுமே வராது, பொட்டல் காடு. ஆடு மாடு வளர்ப்பேன். மாட்டிலிருந்து பால், நெய், தயிர், மோர், வெண்ணெய். ஆடு வளர்ப்பேன், ஆட்டிலிருந்து பாலாடை கட்டி. எருமை வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன். கழுதை பால் உலகத்திலே விலை உயர்ந்த பால். 1 லிட்டர் பால் ₹5000. கழுதை வளர்ப்பேன், வேளாண்மை செய்வேன். அதிலிருந்து என் வருவாயை பெருக்குவேன். என் பிள்ளைகளுக்கு வருமானம் கொடுப்பேன். பசி என்கிற சொல்லில்லாத ஒழிப்பேன். எல்லோருக்கும் வேலை கொடுப்பேன். வாழ்விடத்திலே எருக்களஞ்செடி வளர்ப்பேன். ஒன்னத்துக்கு உதவாத சுடுகாட்சி செடி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எருக்களஞ்செடியில எடுக்கிற நூலில்தான் உலகத்தின் தலை சிறந்த பட்டை நெய்கிறான். அந்த எருக்களஞ்செடி கூடவா என்னால் வளர்க்க முடியாது? செய்ய முடியாதா? பனையிலிருந்து தொழிற்சாலை போடுவேன். கல்லறைக்கு டாஸ்மார்க்கு மூடிவிட்டு கல்லுக்கடையை திறப்பேன். பதநீரை கொண்டு வருவேன். கருப்பட்டி காய்ச்சுவேன், வெள்ளம் காய்ச்சுவேன். தென்னையிலிருந்து பால் எடுப்பேன். தென்னையிலிருந்தே பதநீர் எடுத்து கருப்பட்டி காய்ச்சுவேன். நாட்டு சக்கரை தயாரிப்பேன். தொழிற்சாலை. வேலை. பசி என்ற சொல் இல்லாத ஒழிப்பேன். வேலை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை என்ற நிலைமை உருவாக்குவேன். நீ என்னை நம்பு. எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவுப்பால் ஊட்டிய எனக்கு என் தாய் தமிழ், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் உயிர் தலைவன், நான் தெய்வமாக மதிக்கிற என் தாத்தாக்கள், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், என் தாத்தா மூக்கையா தேவர், இதற்கு மேலாக நான் பெரிதும் வணங்குகிற என் இறை திருமுருகப் பெருமான், என்னுடைய தாய் வீரமா காளி, என் குலதெய்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். உன் மகன் பொய் பேச மாட்டேன். நான் சாதிப்பேன். இதை நடத்தி காட்டுவேன். உன்னை ஏமாற்ற வந்தவன் அல்ல நான். உன்னை ஏமாற்றுகிறவனில் இருந்து இந்த நாட்டை மீட்க காக்க மாற்ற வந்த மகன். நான் நினைத்திருந்தால் பேரம் பேசி சீட்டுக்கும் நோட்டுக்கும் போய் நின்றுக்க முடியாதா? இப்படி முச்சந்தியில் நானும் என் பிள்ளைகளும் கத்தி கொண்டிருக்கணுமா? 1 விழுக்காடு 1/2 விழுக்காடு இருக்கவனுக்கே கோடிக்கணக்காக பேரம் பேசி சீட்டை கொடுக்கும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற உன் மகனுக்கு எவ்வளவு கோடிகள் பேரம் பேசப்பட்டிருக்கும், எவ்வளவு பதவி ஆசை காட்டப்பட்டிருக்கும். ஏன் நான் போகவில்லை? போக மாட்டேன். ஏன்? நான் உனக்காக உன்னிடத்திலிருந்து வந்தவன். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவனும் இலவசம் அறிவிக்கிறவனும் ஏமாற்றுகிறான் என்று அறிய முடியாதா? இந்த தாத்தாக்களுக்கு இந்த அறிவு ஞானத்தில் 1/2 விழுக்காடு கூடவா நமக்கு இல்லாது போயிட்டது? உன் வீட்டில் திருட வந்து திருடிட்டு 5 லட்ச ரூபாயை திருடி விட்டு 5000 ரூபாய் உனக்கு கொடுத்தால் வாங்கி கொள்ளுவாயா? உங்கள் வீட்டில் 5 லட்ச ரூபாய் திருடிட்டேன், இந்தாங்க 5000 ரூபாய் என்றால் வாங்கி கொள்வாயா? அல்லது செருப்பு விளக்கமாறு வச்சு அடிப்பியா? திருட போகிறேன் உன் வீட்டில், அதற்கு டோக்கன் அட்வான்ஸாக இருந்தால் 2000 வைத்துக்கொள் என்றால் வாங்குவியா? பிறகு எப்படி வாங்குகிறாய்? ஓட்டுக்கு காசு கொடுப்பது எப்படி வாங்குகிறாய்? 1000 2000 கொடுப்பது எப்படி வாங்குகிறாய்? கொள்ளையடிப்பான், கொள்ளையடித்த காசில் கொடுக்கிறான், கொள்ளையடிப்பதற்காக முன்மணம் கொடுக்கிறான். தாத்தா சொன்னதை வெறும் சிலையா? படிக்கலையா? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி. அந்த பாவியை மன்னித்து தொடர்ந்தியாக தேச துரோக குற்றத்தை செய்து நீ இந்த திமுக அதிமுக இந்த ரெட்டல உதயசூரியன் இந்த கர்மாந்திரம் பிடிச்ச கை இந்த தாமரைக்கு போட்டு உன் பிள்ளைகள் என்ன வெயிலில் முச்சந்தியில் போட்டதை தவிர நீ என்ன பண்ண? நீங்கள் சரியான தலைவனை எங்களுக்கு தேர்வு செய்து தந்திருந்தால் நாங்கள் ஏன் எங்கள் வேலையை பார்க்காமல் வீதியில் நின்று கத்தி கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் சரியானதைத்தான் தேர்வு செய்வீர்கள். பொண்ணுக்கு பையனா நல்ல பையன், மாப்பிள்ளைக்கு பொண்ணா நல்ல பொண்ணு, சாப்பிட போகணுமா நல்ல கடை, நகை வாங்க போகணுமா நல்ல கடை, துணி வாங்க போகணுமா நல்ல கடை, எல்லாவற்றையும் நல்லதை தேர்வு செய்கிற என் மக்கள் நாட்டை ஆளுகிற தலைவனில் மட்டும் தருதலைகளையும் தற்குறிகளையும் திருடனையும் ஏன் தேர்வு செய்கிறீர்கள்? ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்கிற தகுதியும் திறமை நமக்கு இல்லாது போய்விட்டதா?
இந்த நிலத்தில் நிற்கிற வேட்பாளர்களை பார். காங்கிரஸ் கட்சி எதுக்காகடா இந்த நாட்டுக்கு காங்கிரஸ் சொல்றான். நான் என் மகளை வீட்டுக்கு போயிடும். எதுக்காக காங்கிரஸ்? எதுக்காக விடுதலை பெற்ற இந்தியாவை 80 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆண்ட இந்த நாடு இவ்வளவு இயல்பு உரிமையை தந்தது அதுக்கா? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சது அதுக்கா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததே அதுக்கா? லட்சக்கணக்கான ஈழத்தாயகத்தில் நம் மக்களை கொன்று குவித்தானே அதுக்கா? நம் இனத்தின் விடுதலை கனவை பொசிக்க நாசமாக்கினானே அதுக்கா? நிலமெங்கும் நச்சு ஆலைகளை நம் தாயின் மடியெங்கும் நட்டானே அதுக்கா? சரக்கு மற்றும் சேவை வீரி இந்த ஜிஎஸ்டி நீட்டு இதையெல்லாம் திணித்து நம்மளை கொள்ளுகிறானே அதற்கா? எதற்காக அவன்? எதற்காக காங்கிரஸ்? எதற்காக இந்த பாரதிய ஜனதா? எதுக்குத்தான் இந்த திமுக அதிமுக? திருடுனது பத்தாது, இன்னும் நல்லா திருடுங்கள், பத்தாது இன்னும் நல்லா திருடுங்கள் என்பதற்கு நீங்கள் வாக்கு செலுத்துவீர்களா? என் அன்பை சொந்தங்களே, வாக்கை செலுத்த போகும்போது நேராக வந்து இந்த 2 தாத்தாக்களை பார்த்து வணங்கிவிட்டு செல்லுங்கள். அந்த முகத்தை பார்த்தாவது தவறானவனுக்கு ஓட்டு போட உங்களுக்கு மனசு வருகிறதா என்று பார். தெய்வமாக நிற்கிற அந்த தெய்வ திருமக்களினுடைய திருமுகத்தை பார்த்தாவது நீங்கள் இந்த திருடர்களுக்கு ஓட்டு போடுவதை நிறுத்துங்கள். என் மகளை பாருங்கள். படித்து கொண்டிருந்த படிப்பை நிறுத்திவிட்டு கூட்டி வந்தேன். மகளை எப்போ வேணாலும் படிக்கலாம், நீ வா, நம்ம மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று கூட்டி வந்தேன். என் அண்ணனின் மகள், இந்த 2 தாத்தாக்களின் பேத்தி அவள், என் மகள். இவளை போல தகுதியும் திறமையும் வாய்ந்த இந்த நாட்டின் எதிர்காலம் இவளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. என்னின் இளையின் தம்பி தங்கைகளை, இந்த நாடு உங்களுடையது. அதை திருடர்களிடத்தில் ஒப்படைக்காமல் பத்திரமாக பாதுகாத்து உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஓட்டு என்பது ஜனநாயக நாட்டில் மதிப்புமிக்க உரிமை, மிக வலிமையான ஆயுதம். துப்பாக்கி தோட்டாக்களை விட, அருவாள் கம்பை விட வலிமை மிக்க ஆயுதம் உங்கள் வாக்கு. அதை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். உங்கள் வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். துவக்கை விட துப்பாக்கி இப்படி இருக்கும். அந்த துப்பாக்கி விட வலிமையானது இந்த விரல். இந்த விரலை வைத்து ஏப்ரல் 3ஆம் தேதி என் மகள் அபிராமி தனபாலுக்கு விவசாய சின்னத்தில் அழுத்தி 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 இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை தீய வச்சு கொளுத்தி கொளுத்தி ஒளியுங்கள். இதோடு ஒளியுங்கள். செய்ய தவறினால் சத்தியம் சொல்கிறேன், இனிமேல் என் தாத்தாக்களுக்கு நீங்க மாலை போட்டு மரியாதை செய்வதை கைவிட்டு விடுங்கள். அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். அவர்கள் நினைப்பார்கள், என் பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கை முழுக்க வரலாறாக வழித்தடமாக வாழ்ந்து சத்தோமே, அதை பார்த்துக்கு நீங்கள் பயணிக்க வேண்டாமா? பாவிகளுக்கும் பதர்களுக்கும் இந்த படுபாவிகளுக்கும் திருடர்களுக்குமே வாக்கை செலுத்தி நாட்டை நாசமாக்கி விட்டீர்கள் என்று வருந்துவார்கள். அந்த நிலைக்கு வாய்ப்பளிக்காமல் என் அன்பு மகள் கற்ற மகள், படித்த மகள், இளைய பிள்ளை, உங்களுக்கு தெரியுமா என்னுடன் மறந்தார்களே, என்ன பெண்ணை பெற்ற பேரன்பு மிக்க என் சொந்தங்களே, உங்களுக்கு தெரியுமா கட்டுத்தொகை போடுற நாள் வரை அவளுக்கு 25 வயது நிறைவடையவில்லை. 25 வயது எல்லா வேட்பாளர்களும் போட்டாகிவிட்டது. என் மகள் அபிராமிக்கு போடுவதற்கு 2 நாள் தாமதித்து கடைசி நாளில் போட்டோம். 25ஆம் தேதி தான் அவளுக்கு பிறந்த நாள் வருகிறது. 25 வயதுக்கு ஆங்கில படம் போல அதிகாரியிடம் பேசி, நாளைக்குத்தான் எங்கள் பிள்ளைக்கு 25 வயது முடிகிறது, 25ஆவது தேதி என்னைக்கு பிறந்த நாள் வருகிறது, 26 அன்று கடைசி நாளில் போய் வேட்புமனுவை தாக்கல் செய்தோம். எப்படி பாருங்கள், 25 வயதில் நிற்கிற ஈழம் வேட்பாளர் என் மகள் அபிராமி தனபாலன். என் மகளின் கையை பாருங்கள், தாயின் மாரில் கறந்த பால் போல இருக்கும். லஞ்சம் வாங்கினால், ஊழல் செய்தால், கொலை செய்தால், கொள்ளையடித்தால், வளத்தை சுரண்டினாள் என்று கரைபடியாத கைக்கு சொந்தம் என் மகளின் கை. இந்த கையை பற்றுங்கள். இது தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் கை. இது நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரின் கை. காங்கிரசின் கையை விடுங்கள், என் மகளின் கையை பற்றுங்கள். என் மகளின் கையை பற்றுங்கள். என் அன்பு சொந்தங்களே, என்னரும் உடன் பிறந்தார்களே, எழுதுங்கள். உசிலம்பட்டியில் இருந்து ஒரு வரலாற்று பெருமாற்றத்தை உருவாக்குங்கள். தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், அந்த தேவர் தந்த மூக்கையா தேவர் சிலையில் இருந்து நம்முடைய வரலாற்று மாற்றம், புரட்சிகர அரசியல் பயணம் தொடங்கட்டும். என் உயிர் சொந்தங்களே, புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம்.
மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், தேவர் தந்த தேவர் மூக்கையா தேவர் புகழ் வாழ்க வாழ்க. என் அன்பு மகள் அபிராமி தனபாலன் வெல்க வெல்க வெல்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.